ஹலோ கைஸ், வெல்கம் டு சோலாபுட்டி கேமிங் ஷைன் சோலாபுட்டி. ஸோ நீங்கள் நம்ம நெதரில் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம்ல. ஸோ அன்னைக்கு கூட சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நெதரில் ஏதோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சில்ல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, பேஸ்டியன் தான். ஸோ பேஸ்டியன் நான் ஃபோர்ட்ரஸாக இருக்கும்னு நினச்சேன். நம்மளுக்கு பேஸ்டியன் தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி அங்கே போனேன், லைக் பிரிட்ஜிங் மாட்டி அங்கே போய் சும்மா அங்கே ஜஸ்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ட்ரிம்மும் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கிடச்சிது. ஸோ என்னென்னா நான் எதையுமே இன்னும் லூட் பண்ணல. ஸோ சும்மா பார்த்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே அங்கே போகணும். நம்ம அப்பா வந்தாச்சுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் சும்மா வந்து பார்க்குறதுக்காக. ஸோ ஸ்டேர் கேஸ் அதுக்கப்புறம் இங்கே பேஸ்டியனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு குட்டியோன்னு ரூட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த செஸ்ட்டு தான் ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த காப்பி ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு அன்பிரேக்கிங் பிக்காக்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு டைமண்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாடு, நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் அயன் இருக்குது, போன் பாக்ஸ், அப்புறம் வந்து அயன் நகட்ஸ், ஏரோஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இருக்குது. புதுசு ஸ்மித்திங் டெம்ப்ளேட்ஸ், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்மித்திங் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கிறது. ஸோ இப்போ இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த செஸ்ட்டில் கொஞ்சம் கோல்டு இருக்குது. அப்புறம் இம்பார்ட்டன்ட்லி ஒரு கோல்டன் ஆப்பிள். ஸோ சூப்பரில். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஷார்ப்னஸ் 3 ஸ்வாட் இருக்குது அயனில். ஸோ அப்புறம் ஒரு அயன் நகட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் தெரியல நான். ஸோ ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான். ஸோ ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல கடைசி வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் உங்களை நான் ஓவர் வீட்டில் பார்த்தேன். ஓகே, இப்போ ஓவர் வீட்டில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பொருளையும் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க பொருளோட சேர்த்து பண்ண வேண்டியது தான் இருக்குது. ஸோ இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வெப்பனாக மாற்ற போகிறோம். ஸோ ஓகே, பிகாக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ எல்லாம் பண்ணிட்டேன். என்ன ஒரு சேடான விஷயம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரீநேம் மட்டும் பண்ணேன். ஸோ ரீநேம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாக்ஸுக்கு கோட்டை பிரேக்கர்னு வைக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஓகே, தேங்க் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, சி பை.